Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம இப்போ தான் நீங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருக்கோம், லெக்சர் வீடியோஸும் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அன்இன்ஃபார்ம்ட், அதாவது சர்ச் அல்காரிதம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நமக்கு 2 சர்ச் அல்காரிதம் இருக்குது. சர்ச் அல்காரிதம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு எலமெண்ட் ஒரு இருக்கா இல்லையா அப்படின்னு நான் சர்ச் பண்ண போறேன். ஓகேவா, அதுதான் நம்ம சர்ச் அல்காரிதம்னு சொல்றோம். அதை நம்ம 2 டைப்ல சர்ச் பண்ணலாம். ஒன்னு அன்இன்ஃபார்ம்டு சர்ச், இன்னொன்னு இன்ஃபார்ம்டு சர்ச். ஓகேவா, நமக்கு 2 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின், தென் பிக் கொஸ்டின்ல இதை தனியா கேட்கிற கொஸ்டின். ஓகேவா, அன்இன்ஃபார்ம்டு சர்ச்சோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச், பை டைரக்ஷனல் சர்ச், ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் சர்ச். ஓகேவா, இந்த 5 சர்ச்சும் தான் அன்இன்ஃபார்ம்டு சர்ச். இன்ஃபார்ம்டு சர்ச்ல பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச், A ஸ்டார் சர்ச், கிரீடி சர்ச்னு 3 இருக்கு. ஓகே, இந்த யூனிட்ல நமக்கு கொடுத்திருக்கிறது அன்இன்ஃபார்ம்டு சர்ச். அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி 3 அன்இன்ஃபார்ம்டு சர்ச் எக்ஸ்பிளைன் பண்ண, இல்ல நீ நான் கொடுத்திருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எப்படி வேணா கேட்கலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் திஸ் யூனிட். ஸோ நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டினும் கூட. ஓகேவா, இப்போ இந்த 5 அன்இன்ஃபார்ம்டு சர்ச்சையும் பார்க்கலாமா? முதல்ல அன்இன்ஃபார்ம்டு சர்ச் அப்படின்னா என்ன? 2 லைன்ல சொல்லணும்னா அன்இன்ஃபார்ம்டு சர்ச் அப்படின்றது எந்த ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஜஸ்ட் கோல் நோட் இருக்கும், அதுக்கான இன்புட் என்ன கொடுக்குறாங்களோ கண்டுபிடிக்க சொல்லி அது மட்டும் தான் இருக்கும். ப்ராப்ளம் டெஃபினிஷன், இதுக்கு பேர் தான் நம்ம அன்இன்ஃபார்ம்டு சர்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ அன்இன்ஃபார்ம்டு சர்ச் அல்காரிதம் ஹேவ் நோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆன் அ கோல் நோட் அதர் தென் த ஒன் ப்ரொவைடட் இன் த ப்ராப்ளம் டெஃபினிஷன். டெஃபினிஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர வேற எந்த ஒரு விஷயமே இருக்காது. அதனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளைண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு டைப்பா பார்க்கலாம், ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. முதல்ல பிஎஃப்எஸ்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகேவா, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா என்னன்னு தெரியும், பிரெத்னா என்னன்னு தெரியும், இதுக்கு பேர் தான் பிரெத் ஹரிசாண்டல்ல சொல்றதுக்கு பேர் தான். அப்போ லெவல் பை லெவலா நம்மளுடைய அதாவது ட்ரீயை சர்ச் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாம், அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவோம். இதை நம்ம ட்ரீலையும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், கிராஃப்லையும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா, இங்க நம்ம யூஸ் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்லயே படிச்சிருப்போம். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னாலே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவோம். அதுல என்ன கான்செப்ட் வரும், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். யார் முதல்ல வராங்களோ அவங்க வெளியே முதல்ல போகலாம். ஓகேவா, in BFS tree or graph is traversed breadthwise. It starts from the root node. root node ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். explore the neighboring node first. பக்கத்துல இருக்கவங்கள முதல்ல பார்க்கும், அதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவலோட நெய்பருக்கு மூவ் ஆகும். ஓகேவா, இது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர். இங்க ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட் நடக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 3ல பாருங்க, A ல இருந்து B க்கு போகுது ஃபர்ஸ்ட், அடுத்து B யோட நெய்பர் யாரு, C, அவங்கள முதல்ல பாக்குது. அடுத்து தான் அடுத்த லெவலோட நெய்பருக்கு வருது. அடுத்து D யோட நெய்பர் E, E யோட நெய்பர் F. இந்த மாதிரி லெவல் பை லெவல் செக் பண்றது தான் இந்த BFS உடைய வேலை. ஓகேவா, அடுத்து டிஎஃப்எஸ்னா என்ன, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன, பிஎஃப்எஸ்க்கு ஆப்போசிட். அங்க பிரெத் வைஸ் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோமோ அதே மாதிரி இங்க டெப்த் வைஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். டெப்த் வைஸ் மீன்ஸ் வெர்டிகல் ஃபார்மேட்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறது. ஓகேவா, இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டீப்பர் டு டீப்பர் அன்டில் த ஃபைனல் கோட் ரீச் ஆகுற வரையும் டீப்பர் ஃபார்மேட்ல போறது. ஓகேவா, இங்க என்ன ஆகும் அப்படின்னா பேக் ட்ராக் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இது நமக்கு ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தெளிவா தெரிஞ்ச விஷயம் தான். பேக் ட்ராக்கிங்னா வந்த இடத்துக்கே திரும்ப அடுத்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு பேரு நம்ம பேக் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்வோம். ஓகே, இங்க என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டாக்ல இந்த மாதிரி புஷ் அண்ட் பாப் ஆபரேஷன் நடக்கும். ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா இங்க என்ன கான்செப்ட் இருக்கும், LIFO, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்டா இருக்கவங்க உள்ள, அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேவா, லாஸ்ட்ல இருக்கவங்க உள்ள இருப்பாங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க வெளியே வந்துருவாங்க. ஓகே, இங்க அதனால டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் இந்த டயகிராம்ல பாருங்க, ABC முதல்ல எப்படி இருக்கும், ஏக்கு பி, பிக்கு சி, ஒரு டிக்கு. ஓகேவா, இப்படி எப்படி போறோம் அப்படின்னா நம்ம டீப்பரா போறோம், அதுக்கப்புறம் பேக் ட்ராக் அடிக்கிறோம் பிக்கு, அடுத்து திரும்ப ஈய பாக்குறோம், திரும்ப எங்க போறோம் அப்படின்னா சிக்கு போறோம், அடுத்து எஃப்க்கு போறோம். இந்த மாதிரி டீப்பர் டு டீப்பரா போறதுக்கு பேரு டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தேர்ட் ஒன் யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச். யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் அப்படின்னா என்ன, ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ப்ரியாரிட்டி பேசிஸ்ல போறது தான் நம்ம யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் அப்படின்றப்ப எவ்வளோ டைம்ல, அதாவது எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்குது அந்த பாத்தை கிராஸ் பண்றதுக்கு அப்படின்றது அந்த காஸ்ட். ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்குமே காஸ்ட் வெயிட் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி ப்ரியாரிட்டி கியூ வைஸ் போக போறோம். கம்மியா காசு இருக்கவங்களுக்கு தான் முதல்ல ப்ரியாரிட்டி, அதிகமா இருக்கவங்களுக்கு இது ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் சர்ச் அல்காரிதம் தான் இந்த யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் அல்காரிதம் அப்படின்றது. இப்போ ஒரு ட்ரீ இருக்கு, அதுக்கு காஸ்ட்
காஸ்ட்டும் ஒவ்வொரு நோடுக்கும் கொடுத்துருக்காங்க 0 1 5 6 3 2 4. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சர்ச் பண்ண போறேன். எனக்கு இனிஷியல் நோடு வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஃபைனல் நோடு வந்து ஜி. இப்போ வந்து நான் ஜீன்ற கோல் ஸ்டேட்டை ரீச் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நோடா சர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏலேருந்து 2 பாத் இருக்கு, 1 இருக்கு, 1 5 இருக்கு, 1 ஓகேவா. பி சிலோட ஃபர்ஸ்ட் இருக்கு, நான் செக் பண்ணுவேன். அதோட காஸ்ட் பார்க்குறப்ப 1 இருக்கு பிக்கு, சிக்கு வந்து 5 இருக்கு. இதில் எது எனக்கு கம்மி? 5 தான் கம்மி. அப்போ 1 தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியான 1க்கு நான் முதல்ல பிக்கு போயிடுறேன். அடுத்து பிலேருந்து பார்க்குறேன், எனக்கு ஒரு 2 பாத் இருக்கு, டி அண்ட் இ இருக்கு. டி அண்ட் இல நான் செக் பண்ணுறப்ப எனக்கு எது கம்மியாக இருக்குது காஸ்ட்னா இ தான் கம்மியாக இருக்குது 3. ஸோ நான் இக்கு வந்துடுறேன். அடுத்து இலேருந்து ஒரே ஒரு நோடு தான் ஜி இருக்கு. ஸோ நான் டேரெக்டாக ஜிக்கு போயிடலாம். ஸோ நான் ஜிக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு ஜின்றது என்ன? ஆல்ரெடி ஃபைனல் நோடு கோல் ஸ்டேட்னு சொல்லியிருக்கோம். அப்போ எனக்கு கோல் ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச். காஸ்ட் பேஸ் பண்ணி ஷார்ட்டஸ்ட் பாத் எதுன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ ஏ டு பி, பி டு இ, இ டு ஜி. அப்போ வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 1 + 3 + 2 வந்து எனக்கு 6 கிடைச்சிருக்கு. இது யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச்சுக்கு. ஓகேவா. ஸோ பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் சர்ச் என்னன்னு பார்க்க போறோம். ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் சர்ச் அப்படின்னா பிஎஃப்எஸ்ஸையும் டிஎஃப்எஸ்ஸையும் கம்பைன் பண்ணி பண்றதுக்கு பேர் தான் ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் சர்ச் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா. கம்பைன் பண்ணி பண்ண போறோம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ். ஸோ I1 I2 I3ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். எப்படி வந்து சொல்யூஷன் ஃபவுண்ட் ஆகுற மாதிரி. ஓகேவா. இப்போ நம்ம கிட்ட ஒரு டெப்த் இருக்கு. இது ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். அதாவது டிஎஃப்எஸ் இன் பிஎஃப்எஸ் ஃபேஷன்ல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏ பார்க்குறோம், அடுத்து ஏ பி சி, இது மூணையும் சேர்த்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஏ பி. இப்போ பாருங்க, இங்கே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணேன்? பிஎஃப்எஸ் பண்ணேன். ஓகேவா. அடுத்த ஸ்டெப்ல டிஎஃப்எஸ் பண்றேன். ஏல இருந்து பி, பில இருந்து டி, அடுத்து டில இருந்து இ, நெக்ஸ்ட் இசிசி, அடுத்து எஃப். ஓகேவா. இந்த மாதிரி சர்ச் பண்றேன். இதுக்கு பேர் தான் ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் சர்ச்னு சொல்வோம். முதல்ல பிஎஃப்எஸ், அடுத்து டிஎஃப்எஸ், அடுத்து பிஎஃப்எஸ், இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம சர்ச் பண்றது ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் சர்ச் அப்படின்னு சொல்றோம். எது வரையும்? கோல் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் ஆகுற வரையும். ஓகேவா. அடுத்து பை டைரக்ஷனல் சர்ச். பை டைரக்ஷனல் சர்ச் அப்படினால என்ன? பை டைரக்ஷன் மீன்ஸ் 2 ways. ஓகேவா. ரெண்டு சைடுல இருந்தும் எனக்கு வரதுக்கு பேர் தான் பை டைரக்ஷனல் சர்ச் அப்படின்னு சொல்றேன். ஸோ பை டைரக்ஷனல் சர்ச் அல்காரிதம் ரன்ஸ் 2 simultaneous search to find the goal node. ஓகேவா. ஒரு கோல் நோட கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரெண்டு சைடுல இருந்துமே வருது. ஓகே. டு ஃபைண்ட் கோல் நோடா இருக்கிறேன். இப்போ ஃபார்வர்ட் சர்ச்சும் இருக்கலாம், பேக்வர்ட் சர்ச்சும் இருக்கலாம். ஃபார்வர்ட் சர்ச்னா இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து நான் கண்டுபிடிக்கிறது, பேக்வர்ட் சர்ச்னா கோல் ஸ்டேட்ல இருந்து இனிஷியல் ஸ்டேட் எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு போறது. இந்த சர்ச் எப்போ வந்து இதுவாகும் அப்படின்னா ஒரு இடத்துல ரெண்டுமே சேர்ந்து இன்டர்செக்ட் ஆகலாம், அதாவது மீட் பண்ணலாம். ஓகே. இங்க பாருங்க, இனிஷியல் நோடு எனக்கு இருக்கு. இனிஷியலா இருக்கிறது ஏ, அடுத்து கோல் நோடு வந்து கே. ரெண்டு சைடு வந்து சர்ச் பண்றப்ப எனக்கு எஃப்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இதை இன்டர்செக்ட் நோடு அப்படின்னு சொல்வோம். ஓகேவா. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பை டைரக்ஷனல் சர்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவ்வளோதாமா நமக்கு அன்இன்ஃபார்ம்டு சர்ச் அப்படின்றது. ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். மொத்தம் வந்து அன்இன்ஃபார்ம்டு சர்ச் அப்படின்னா அதை பிளைண்ட் சர்ச்னு சொல்லுவோம். எந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. ஜஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டை கோல் நோட மட்டும் ரீச் பண்றது தான் நம்மளுடைய வேலை. மொத்தம் இதுல 5 டைப் இருக்கு. பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச், பை டைரக்ஷனல் சர்ச், ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் சர்ச். இந்த 5 சர்ச்சையும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே. உங்களுக்கு தேவையான ஹிண்ட்ஸ் பாயிண்ட் மட்டும் இங்க சொல்லியிருக்கேன், கான்செப்ட் சொல்லியிருக்கேன். பிரீஃபா உங்களுக்கு இருக்க நோட்ஸ்ல கூட நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.